கோபி 65 எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: காலிஃப்ளவர், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள், எண்ணெய், உப்பு, இஞ்சி, பூண்டு, சோள மாவு, அரிசி மாவு, காஷ்மீரி மிளகாய் தூள். ஃபஸ்ட்டு காலிஃப்ளவர் கட் பண்ணிக்கலாம். இப்படி கட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. சின்ன சின்னதாக பிரித்து வச்சுக்கோங்க. இப்போ சுடுதண்ணி காய வச்சு அதில் வந்து ஃபஸ்ட்டு இதை வந்து உப்பு போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா அதில் ஏதாவது பூச்சி இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கூட எடுத்துட்டாங்க. அதனால தான். இப்போ பவுலில் ஃபஸ்ட்டு அரிசி மாவு எடுத்துக்கோங்க, 3 ஸ்பூன். கார்ன்ஃப்ளவர் ஒரு 3 ஸ்பூன். அரிசி மாவு எதுக்கு சேர்த்துக்கிறோம் அப்படின்னா கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக. கொரியாண்டர் பவுடர் 1 ஸ்பூன். சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன். மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன். காஷ்மீரி சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன். உப்பு தேவையான அளவுக்கு. இஞ்சி பூண்டு விழுது இது வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டுக்கோங்க. இது வந்து ரொம்ப கெட்டியாக இருக்குது, அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து அந்த காலிஃப்ளவர் வந்து இதில் சேர்த்துடலாம். வடிகட்டி எடுத்துக்கோங்க. அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மேரினேட் பண்ணிடலாம். அவ்வளோதான், மேரினேட் பண்ணி வச்சாச்சு. நல்லா மேரினேட் பண்ணுங்க, அப்போ தான் எல்லாமே நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஆயில் வந்து சூடாகிடுச்சு, போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா கிறிஸ்பியாக வேணும்னா கொஞ்சம் நேரம் விட்டுடுங்க. இல்லை சாஃப்டாக வேணும்னா கொஞ்சம் முன்னாடி வச்சுருங்க. சாஃப்டாக இருந்தால் இந்த ஸ்டேஜில் எடுங்க. கொஞ்சம் கிறிஸ்பியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் விட்டுடுங்க. பாருங்கள், நான் நல்லா கிறிஸ்பியாக விட்டு எடுத்துருக்கேன். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ஈவினிங் ஸ்நாக்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சோனிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.